நாம இந்த வீடியோல See You Again அப்படிங்கிற ஒரு டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப ஹீரோயினோட கேமரா வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அந்த கேமரா மூலமா ஹீரோவால பாஸ்டுக்கு போக முடியும். அப்படி பாஸ்டுக்கு போய் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம அவளை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சேரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல 10 ஜூலை 2021 ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இன்னும் பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனு பார்த்து பொண்ணுமே ஓடி வந்து ஒரு பக்கத்துல நிக்கிறா. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பொண்ணு வந்து ஒரு பூங்கொத்தை தூக்கி போடுவாங்க. அதை மத்தவங்க பிடிப்பாங்க. அதே மாதிரி இவளுமே அந்த பூங்கொத்தை தூக்கி போறதுக்காக ரெடி ஆகுறா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து நீ போய் முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ சைகையாலே சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே அங்க போய் நிக்கிறா. இப்ப இந்த மனப்பொண்ணுமே பின்னாடி திரும்பி அப்படியே அந்த பூங்கொத்தை தூக்கி போடுறா. அந்த பூங்கொத்தை பிடிக்கிறதுக்காகவே எல்லாரும் கையை தூக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பூங்கொத்துமே அப்படியே பின்னாடி தூரமா போயிடுது. அதை நம்ம ஹீரோவுமே பிடிக்கிறாரு. ஹீரோவோட பேரு வந்து யுவான், நம்ம ஹீரோயினோட பேரு வந்து சுஜி. இப்ப சுத்தி உள்ளவங்களுமே இவர் வந்து யுவான் தானே, இவர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். இப்ப இவங்களோட பழைய ஞாபகம் எல்லாமே உனக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஹெட்செட் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அவ காது கிட்ட போயிட்டு நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். அது எல்லாமே ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இப்ப இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அடுத்து எனக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ள வந்து நம்ம ஹீரோவை மேடைக்கு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோயினுமே அவனே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுமே அவ கேமரா வச்சுக்கிட்டு அவ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வந்து இன்னும் நீ இந்த கேமரா வச்சிருக்கியா, உன்னோட போட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்க எவ்வளவு நாள் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தே சொல்றாங்க. அப்புறம் நான் நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் திரும்பும் போது அப்படி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் வந்து அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கையை பிடிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து வாங்க. இவங்க எல்லாருமே ஒன்னா ஸ்கூல்ல சின்ன வயசுல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. யுவான் நீயா, எனக்கு முன்னாடி கணக்கெல்லாம் போடவே தெரியாது, இப்போ நான் பினான்சியல் அனலிஸ்டிஸா இருக்கேன், நீ இப்ப டிவோர்ஸ் லாயரா இருக்கேன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ இழுக்கிறான். டிவோர்ஸ் லாயரா இருக்கிறதுல என்ன இப்போ, அதுவுமே நல்ல வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோயினை இழுக்கிறான். அப்பனா நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ இழுக்கிறான். போதும் போதும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கையுமே சேர்த்து வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து போயிடறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே முகத்தை பார்த்துட்டு அப்படியே கையை எடுத்துக்கிறானுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பாட்டில்ல ஒரு துண்டு பேப்பரை வச்சு ஒவ்வொரு தட்டையா கொடுத்துட்டு போறாரு. உடனே ஹீரோவோட பாட்டில வாங்கி அதுல உள்ள துண்டு பேப்பரை இவன் விரிச்சு பாக்குறான். நீ டெய்லியும் சுஜியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. இவனுமே ஹீரோ கிட்ட நீ இனிமே சுஜியை விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி இவன் வச்சுக்கிறான். ஹீரோவும் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்குமே பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. வாழ்நாள் முழுவதும் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நீ சுஜிக்கு தகுதியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்ல ஹீரோவும் அதை கேட்டு அப்படியே கோவமாயி அங்க இருந்து போயிடுறான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நம்ம அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே எழுந்துக்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோவுமே அப்படியே சோகமா அப்படியே உட்காந்துறான். இப்ப நைட் ஆனதுமே வாங்க பின்னாடி நம்ம ஹீரோயினுமே போய்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை கூப்பிட்டு நாளைக்கு என் கூட நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க நீ இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் இதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப வாங்கும் ஹீரோயினும் அப்படியே கார்ல ஏறி போறாங்க. அவ வரேன்னு சொன்னா நானும் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ திரும்பி வரவே இல்ல. அவ போன கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. வாங்குமே இப்ப கோமால இருக்கான். ஹீரோயின் போன சோகத்துல எல்லாருமே இப்ப உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்டு தான் வச்சிருக்கா. அவளோட கேமராவை எடுத்து இதுல உன்னோட போட்டோ தான் நிறைய இருக்கு, இந்த கேமராவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுக்குறா. அந்த கேமராவை ஹீரோவுமே வாங்கி அதை ஆன் பண்ணி பாக்குறான். ஸ்கூல் டேஸ்ல எடுத்த போட்டோஸ் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு இப்பதான் ஸ்கூல் படிச்ச மாதிரி இருக்கு, கண்ணுமிக்க நேரத்துல எல்லாமே மாறிடுச்சு, நான் வாங்கோட கார்ல அவளை ஏற விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப போதையில அப்படியே கேமரால உள்ள ஒரு பட்டனை அப்படியே அழுத்திட்டு அப்படியே அவன் அங்கேயே மயங்கிடுறான். இப்ப கண்முழிச்சு பார்த்தா 2015 இவன் ஸ்கூல்ல இருக்கான். இப்ப அங்க இருக்க எல்லாருமே அப்படியே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க உள்ள பசங்க எல்லாருமே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப மைக்ல செப்டம்பர் 25 2015 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இது இலையுதிர் காலம், உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களை சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. இவனுமே அப்படி திரும்பி பாக்குறான். நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. இவனுமே பாக்குறான், அது நம்ம ஹீரோயின் தான். நீயே அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை தொடுறதுக்காக இவ போறா. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அவளோட கண்ணத்தை அப்படி தொட்டு பாக்குறான். அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறான்.
இப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கால்லயே எத்துறா. இது ஒரு கனவுன்னு நான் நினைச்சேன், நீ திரும்பவுமே என்னை எத்த முடியுமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கால்லயே எத்துறா. அவனுமே அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே கீழே விழுகிறான். அப்பதான் நம்ம வாங்குமே உள்ள வரான். அவனை இவனுமே பாக்குறான். நம்ம வாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுமே இவனுக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே விழுகிறான். இதை வாங்கும் ஹீரோயினும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே நம்ம வாங்க பார்த்து நீ முழிச்சுதானே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க முழிச்சுதான் இருக்கோம், நீ தான் இப்ப எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து போறான். டே வாங்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே எழுந்து நம்ம வாங்க கிட்ட போயிட்டு அவனோட கண்ணத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே கேட்க, வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயினை பார்த்து இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். எனக்கும் ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல நம்ம வாங்குமே அங்க இருந்து அப்படியே போயிடுறான். இப்ப கிளாஸ் பசங்க எல்லாருமே உள்ள வராங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து உன்னோட கண்ணு ஏன் சவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ எப்படி இருக்க, இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் சூடா இருக்கு. ஓ அப்படியா, சரி நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க இருந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினுமே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சா என்ன அர்த்தம், என்னது கட்டி பிடிச்சானா, யாரு வாங்க கட்டி பிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படிமே யோசிக்கிறா. இப்ப கிளாஸ் சாருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே அவங்க இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. சாருமே எல்லாருமே போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு. கல்ச்சரல்ல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம கிளாஸ்ல உள்ள ஒரு டீமை மட்டும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்காக நம்ம ஒரு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதனால காலேஜ் போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுத முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கல்ச்சரல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தலைமை ஏத்துக்கிட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அப்படி கோவமா கேக்குறாரு. இதுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஹெட்டா இருந்திருப்பாங்க. இப்ப எழுந்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே யோசிச்சுட்டு சரி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே எந்திரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோமே உள்ள வராரு. சாருமே அவனை பார்த்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறான். இதே மாதிரிதான் 2015ல சாரு வந்து யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து கிளாஸ்ல கொஞ்சம் ரவுடி பையன் மாதிரி இருப்பாரு. அதனால அவனை பார்த்து நீ தாண்டா இதெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருப்பாரு. சுஜியை பார்த்து கத்துக்கோ, அவகிட்ட மட்டும் இதை கொடுத்திருந்தா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் எழுந்து நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதுக்கு ஹெட்டா இருந்தேன், நானே இதுக்கான பொறுப்பு எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன், இனிமே நாம எல்லாருமே ஹைஸ்கூலுக்கு போறதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. இங்க இருக்கிற யாருக்குமே காலேஜ் போறதுக்கான கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க, இருந்தாலுமே நீ சொல்ற நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு இவருமே சொல்றாரு. உடனே ஹீரோமே டென்ஷன் ஆகி நீ எப்படி அதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிற மாதிரி ஒரு போறாரு. மத்த பசங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. உடனே சாருமே ஏய் அவனோட கையை விடுங்க, அவன் அடிக்கிறானான்னு பாப்போம், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். இந்த நாள் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே மெதுவா முன்னாடி நடந்து போறான். சார் இந்த நிகழ்ச்சிக்கு ஹெட்டா இருந்தது நான் தான், ஏய் நான் தான் இதை பண்ணி நீ இதெல்லாம் ஏத்துக்கிற அப்படின்னு சொல்ல சுத்தி இருக்கிற பசங்க எல்லாருமே பாக்குறாங்க. சாருமே அப்படி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன மாதிரி பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, கிளாஸ்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால அது வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸுமே பாதிக்கும் தானே நீங்க நினைக்கிறீங்க, நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் டீச்சர் காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படி முன்னாடி அப்படியே நடந்து வரான். அங்க உள்ள பசங்க எல்லாருமே சேர் எல்லாத்தையுமே அப்படியே நகட்டி வச்சுட்டு அப்படியே தள்ளி போறாங்க. டீச்சருமே பயந்து அப்படியே பின்னாடி போறாரு. சுத்தி உள்ள பசங்க எல்லாருமே என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவுமே சார் நீங்க சொன்னது சரிதான் சார், நாங்க அவ்வளவா புத்திசாலிலாம் இல்ல, உங்க டைம் நாங்க வீணாக்க விரும்பல சார், நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இல்லன்னா நாங்க 10 வருஷம் கழிச்சு இதை நினைச்சு நாங்க ரொம்பவுமே வருத்தப்படுவோம் சார் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். சுத்தி உள்ள எல்லா பசங்களுமே அட போடாடே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படி திரும்பிக்கிறாங்க. சாரும் கரெக்ட் தான், நல்ல விஷயம் தான், சரி நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து போறாரு. பார்த்து மெதுவா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து கல்ச்சரல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாருமே ரெடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே அவர் வாங்கிட்டு போயிட்டாரே, நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல இப்ப இவனுமே யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சவரை ஏறி குதிக்கிறதுக்காக இவன் போறான். அதுக்கு வாங்குமே நீ இப்படி பண்றது சரியா இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்பனா உன்கிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, கண்டிப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ எதுவும் சொல்ல வேணா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இறங்க போறான். உடனே வாங்குமே அப்படியே லைட்டை இரும்ப ஆரம்பிக்கிறான். நீ ஏன் இப்ப நம்ம டீச்சர் மாதிரி இரும்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே திரும்பி பாக்குறான். பார்த்தா பின்னாடி இவனோட டீச்சர் நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவுமே இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட போ போ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே கையை காமிக்கிறான். ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்னும் புரியலடா, இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்க ஹீரோவுமே அந்த பக்கம் அப்படியே இறங்கிடுறான். இப்ப சார் கிட்ட வந்துடுறான். யுவான் நீ கிளாஸ்க்கு வராம இன்டர்நெட் கஃபேக்கு போலான்னு தானே பாக்குற, ஆமா சார் நான் டெய்லியுமே அங்க போவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே அப்படி சோறு மேல ஏறி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வாங்குமே சார் அவளை பாத்துட கூடாது அப்படின்றதுக்காக அவளை மறைச்சு அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அப்படியே லைட்டா திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்க சாருமே திரும்பி பார்க்க போறாரு. உடனே ஹீரோ வந்து அவனோட முகத்தை பிடிச்சி சார் நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும், நான் இதுக்காக நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன், நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன்,
நினைக்கிறேன், நான் கிளாஸ கட்டடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சாருமே ஓகே யுவான், இந்த மாசம் எக்ஸாம்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போக போறாரு. உடனே ஹீரோயினுமே சார் நான் இங்கதான் இருக்கேன், நான் தான் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கையை காட்டுறா. இதை சாரும் பார்த்துட்டு இப்ப 3 பேருமே அப்படி கூட்டிட்டு போறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ ஏன் இப்படி பண்ண, நீ என்ன முட்டாளா, சரி விடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து போறா. இதை ஹீரோவுமே அப்படியே பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுமே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல நம்ம ஹீரோவுமே உட்காந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுமே அப்படியே ஹீரோயின் அப்படியே சைட் அடிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் எழுதுறியா, ஒரு வார்த்தை கூட எழுதாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எழுத ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாருமே நைட் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ சத்தம் கேக்குது. எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பார்த்தா கல்ச்சரலுக்கு தேவையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா சாருக்கு தெரியாம அவரோட கபோர்ட்ல இருந்து தான் இது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே கல்ச்சரலுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருந்து எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட இருந்து எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இது நம்ம கிளாஸ் சாருமே அப்படியே பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பாடுறது இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. இவருமே என்ஜாய் பண்ணி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருது. நல்லா பாடுன அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பாராட்டுறாரு. சின்னதா ஒரு ட்ரிக் பண்ணி என்னை ஏமாத்தி எப்படியோ நல்லா பாட்டுலாம் பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. இவனுமே தேங்க்ஸ் சார், உங்களை எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இவருமே இன்னைக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. இளமங்கிறதை என்ஜாய் பண்றதுக்காக தான், எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சுத்தி உள்ள பசங்க எல்லாருமே அப்படியே ஹாப்பியா அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே இதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல யுவான் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க. ஹீரோவுமே அப்படியே மெதுவா அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா இவன் இப்ப பிரசன்ட்ல இருக்கான். எல்லாருமே இப்ப பெரிய ஆளா இருக்காங்க. என்ன ஆச்சு, நம்ம ஸ்கூல்ல தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே யோசிக்கிறான். இப்ப கேமரால பார்த்தா அவன் எடுத்த அந்த போட்டோ வந்து அதுல இருக்கு. இவன் கையில பார்க்கும்போது வேற ஒரு போட்டோ தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப பார்க்கும்போது இவன் ஸ்கூல்ல கடைசியா எடுத்த அந்த போட்டோ இருக்கு. இந்த போட்டோ எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோவை வச்சுட்டு அந்த கேமராவை எப்படியாவது இவன் கிளிக் பண்ணிட்டானா இவனுமே அந்த போட்டோ எடுத்த அந்த டேட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி அங்க போயிருவான். அந்த நாள் முழுக்க இவனுக்கு அங்க இருக்கிற மாதிரியே தான் இவனுக்குமே இருக்கும். இவனுமே ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். கேமரால இருந்த போட்டோவுமே மாறி இருக்கு. இவான் உனக்கு என்னாச்சு, ஒண்ணும் இல்லல, நான் ஒரு கனவு கண்டேன். ஆமா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கல்ச்சரல்ல ஒரு ஷோ பண்ணோம்ல, ஆமா அதையும் இப்ப கேக்குற, உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க நாம 3 பேரும் தான் அங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆமா நம்ம 3 பேரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோவுமே யோசிச்சுட்டு நான் இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேமராவை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேமரா ஆன் பண்ணி அதுல உள்ள போட்டோஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இப்படி பாஸ்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே யோசிச்சு பாக்குறான். போதையில தெரியாம இவன் கேமராவை கிளிக் பண்ணிருப்பான். அப்பதான் இவன் பாஸ்டுக்கு போயிருந்திருப்பான். அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணப்பதான் நான் பாஸ்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியுமே அந்த பட்டனை அழுத்துறான். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா இவன் ஸ்கூல்ல இருக்கான். இப்ப பேஸ்கெட் பால் கேமும் நடக்குது. நான் இப்ப உண்மையிலேயே பாஸ்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பாக்குறான். இப்ப எதிர் டீம்கார ஒருத்தவன் அங்க வரான். இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே பாக்குறாங்க. ஹீரோவும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே நினைச்சு பாக்குறான். கேம் விளையாடும் போது நம்ம வாங்க ஒரு பையன் வந்து தள்ளி விட்டுருப்பான். அதனால வாங்குக்கு அடிபட்டு இருந்திருக்கும். ஹீரோயினுமே அவன் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த உடனே ஹீரோவுமே சண்டைக்கு போறான். ஹீரோயினுமே மைக்க எடுத்து அவன் வேணும்னே தான் பண்ணான், என் கிளாஸ் பையனை அவன் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே எதிர் டீம்ல இருக்க ஒருத்தன் அவகிட்ட வந்துட்டு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? ஆமா என்கிட்ட இருக்கு, நீ அவனை ஆள் மாத்தும் போது நீ அவன்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன், நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சண்டை போட போறான். ஒரு பையனும் வந்து அப்படியே இவனை எத்த இப்ப இவங்க 2 டீமுக்குள்ளயுமே அப்படியே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயினுமே அடிக்க வராங்க. உடனே வாங்குவேன் அங்க இருந்து எழுந்து வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அவன் அடி வாங்கிக்கிறான். இதை நம்ம ஹீரோவுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே பாக்குறான். இப்ப ஹீரோயின் கிட்ட போகலான்னு போறான். உடனே விசிலுமே அடிச்சு இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி உள்ள எல்லாருமே சேர பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வாங்கும் ஹீரோவும் அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப வாங்க ஒருத்தன் வந்து தள்ளி விடுறதுக்காக போறான். உடனே ஹீரோ வந்து அவனை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். உடனே அந்த டீம்ல உள்ளவங்களுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட உடனே ஹீரோயினுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. இப்ப அந்த டீமோட ஹெட்டுமே அங்க வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சண்டை போட வரான். டேய் நீ ஆளை மாத்தும் போது நீ அவன்கிட்ட சொன்னதை நான் நல்லாவே கேட்டுட்டேன், ஏய் பொய்யெல்லாம் சொல்லாதீ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அடிக்க போறான். உடனே ஹீரோ வந்து அவளை பிடிச்சி அப்படியே காப்பாத்திடுறான். இப்ப 2 டீமுக்குள்ளயுமே அப்படியே சண்டைலாம் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப சுத்தி உள்ள எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. நம்ம வாங்குமே அதை தடுக்கிறதுக்காக போறான். அப்ப வாங்க அவனுங்க தள்ளி விட்டுறானுங்க. இப்ப கோச்சுமே அங்க வந்துட்டு விசிலெல்லாம் அடிச்சு அந்த சண்டையெல்லாம் தடுத்து விடுறாரு. இப்ப வாங்குக்கு அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் மெடிசன் எல்லாம் கொண்டு வர்றா. உடனே ஹீரோ அங்க வந்து வெயிட் பண்ணு இதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோவுமே வாங்குக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இவனுமே பயங்கரமா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வரா. என்னோட சைக்கிள் எதுக்கு
எதுக்காக எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, வாங்க நீ தான் வீட்டுல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பின்னாடி உட்கார வச்சுட்டு இவ ஓட்ட போறா. ஆனா அவளால நகத்த கூட முடியல. ஹீரோமே அதை பார்த்து சிரிச்சுட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இவனை வீட்டுல வர்றதுக்காக போறேன், உன்னால இதை ஓட்ட முடியாது, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றா. அவளால கொஞ்சம் கூட நகத்தவே முடியல. இதை ஹீரோமே பார்த்துட்டு ஃபியூச்சர்ல ஹீரோயின் வந்து நான் போயிட்டு வரேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பா. ஆனா அவ திரும்பி வந்திருக்க மாட்டா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். இது இப்ப இவனுக்குமே ஞாபகம் வருது. இதை நினைச்சு பார்த்துட்டு உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணு, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல, இப்ப ரெண்டு பேருமே முகத்த பாத்துக்கிறாங்க. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ ஒருத்தையும் அங்க வந்து சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாருமே அப்படி வரிசையா நின்னுகிட்டு இருக்காங்க. சாருமே எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. சார் அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அப்பனா நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? இல்ல யுவான நம்ம காரணம் சொல்ல முடியாது, அவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வாங்குமே சொல்றாங்க. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே கிரவுண்ட்ல 5 முறை சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. உடனே வாங்குமே இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ வந்து இல்ல இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்ல, சாருமே சரி மத்த எல்லாருமே 5 ரவுண்ட் ஓடுங்க கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. இப்ப எல்லாரும் கிரவுண்ட்ல ஓடுறதுக்காக போறாங்க. இப்ப எதிர் டீம்ல உள்ள பசங்களுமே இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட டீச்சருமே அங்க வந்துடுறாரு. இவங்களுக்குமே அப்படியே பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே ஒரு இடத்துல நின்னுட்டு சார் வந்து வாங்கையும் ஹீரோயின் கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு லீடரையும் அசிஸ்டன்ட் லீடரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே இவனுமே கோவமாயி முன்னாடி போறான். இவனுமே அவனை தடுத்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. இப்ப சாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்குதான் இந்த கிளாஸோட லீடர், சுஜி தான் துணை லீடர், அதனாலதான் இவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் வாங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உனக்கு ஏன் சுஜி மேல இவ்வளவு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நான் தான் கிளாஸ் லீடர், நான் எல்லாருமே கவனிச்சுக்கணும், அவ்வளவு அக்கறையா இருந்துச்சுன்னா நீயே அவகிட்ட போய் ஓயாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா அவ வந்து என்னோட அசிஸ்டன்ட் லீடர், நானும் அவளும் தான் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்பனா நீ ஏன் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவளை சந்திக்கிற அப்படின்னு கேட்க, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லீடர்ப்பா, எங்களுக்குன்னு சில பொறுப்புகள்லாம் இருக்கு, நாங்க அதை பத்தி எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோமே யோசிச்சுட்டு, அப்பனா நீ அடுத்த வாரம் அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது அடுத்த வாரமா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே கேட்கறான். ஓ அப்பனா நீங்க ரெண்டு பேரும் அடுத்த வாரம் ஃப்ரீயா தான் இருக்கீங்களா, அப்பனா ஓகே நான் அவளை மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அடுத்த வாரம் நாங்க வந்து பிசிக்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுக்காக நாங்க போறோம், ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ் லீடர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோமே சொல்லி இவனை கலாய்க்கிறான். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வாங்க சொல்லிட்டு இவனுமே யோசிக்கிறான். நீ இனிமே இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேசாத, என்னை விட நீ சிறந்தவன் தான், நீ சுஜி மேல கவனத்தை செலுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதான் உன்னோட மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே உனக்கு சுஜியை பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்கிருந்து போயிடுறான். இவனுமே முகத்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு இவன் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப கிளாஸ்ல லீடர் ஆகுறதுக்கு ஓட்டிங்குமே நடந்துகிட்டு இருக்கு. லீடர் பதவிக்கு ஹீரோ ஹீரோயின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கலந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வாங்குமே ஹீரோவை பார்த்து, நீ லீடர் ஆகணும்னு ஏன் நினைக்கிற, நீ லீடர் ஆகணும் உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நான் ஃபியூச்சரே பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ கிளாஸ்ல உள்ள பசங்க கிட்ட எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நீங்க சும்மாலாம் ஓட்டு போட வேணாம், நான் மட்டும் லீடர் ஆயிட்டேன், நான் உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு அப்புறம் காரமான சாப்பாடு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவுமே நினைச்சு பாக்குறான். இப்ப சாருமே சுஜி யுவான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்து, நீ துணை லீடரா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் இருக்கும்னு நினைக்கல ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இழுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப சாருமே நம்ம சுஜிக்கு வந்து இதுல அனுபவம் இருக்கு, அதனால நம்ம சுஜியவே நான் துணை லீடரா செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. உடனே ஹீரோயினுமே, ஒரு நிமிஷம் சார், எனக்கு இன்னும் 2 ஓட்டுகள் இருக்கு, ஒரு ஓட்டை நான் வாங்குக்கு போறேன், இன்னொரு ஓட்டை நான் யுவானுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இவளுமே சிரிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ தான் துணை லீடரா இருக்க போறான். சாருமே வாங்குதான் லீடர், நம்ம துணை லீடர் வந்து யுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சலிப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோக்குமே செம ஹாப்பியா இருக்கு. இப்ப எல்லாருமே கிளாப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் துணை தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவுமே செம ஹாப்பியா இருக்கான். இதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவளோட கேமரால அப்படியே போட்டோ எடுக்கிறா. இப்ப இவனுமே பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். இப்ப பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் எப்படி பாஸ்ட்டுக்கு போறேன், எவ்வளவு நேரம் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் மதியம் 1 மணிக்கு பேஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு போனேன், நைட் 7 மணிக்கு இப்ப திரும்பவும் வந்துட்டேன், ஆனா நிஜத்துல பார்த்தா சில நிமிஷங்கள் தான் ஆயிருக்கு, அப்பனா அந்த போட்டோ எடுத்த அந்த டைம்ல இருந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் என்னால போக முடியும், ஃபியூச்சரையும் என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சில விஷயங்களை நோட் பண்றான். இப்ப கல்யாணம் நடக்கிறப்ப எடுத்த அந்த போட்டோ இவன் பாக்குறான். என்னால மட்டும்தான் பாஸ்ட்டுக்கு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போன் எடுத்துலாம் பாக்குறான். இப்ப பீச்ல உட்காந்துட்டு ஒரு டைரி எடுத்து இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைரி வந்து நம்ம ஹீரோயினோட டைரி தான். ஹீரோயின் வந்து அதுல சில முக்கியமான விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருப்பா. அதை ஹீரோவுமே பார்த்து அதை நினைச்சு பாக்குறான். ஹீரோயின் ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு அங்க உட்காந்துருப்பா. நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் யுவான், நான் உன்னை ரொம்பவுமே விரும்புறேன் அப்படின்னு இவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ பின்னாடி
வந்து உனக்காக சாப்பிடறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளுமே அப்படியே அமைதியா இருக்கா. இவன் பேசுறது அவளுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. ஏன்னா அவ வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுமே இதை பார்த்துட்டு அவ பக்கத்துல உட்காந்து அவ காது கிட்ட போயிட்டு சுஜி நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இவளுக்கு இது கேட்கவே இல்லை. இப்ப இவளுமே திரும்பி நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் இப்பதான் வந்து உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கொடுக்குறான். இவளுமே நம்ம ஹீரோவே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன் என்னோட முகத்தையும் நீ பாத்துக்கிட்டு இருக்க, என் மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்கிறா. அப்பன்னு பார்த்து வாங்குமே சுஜி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கூப்பிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அங்க போய் ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட் ஆனதுமே இவங்க எல்லாருமே கேம்ப் மாதிரி எல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஒருத்தமே அங்க பாத்தியா லீடரும் துணை லீடரும் செம பொருத்தமா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவனுமே சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே செம டென்ஷன் ஆகி ஒரு கேக் எடுத்து அதுல மிளகா சாசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு போட்டு அதை வாங்குகிட்டயுமே கொடுக்குறான். அதை வாங்குமே அப்படியே எடுத்து சாப்பிடுறான். இதுல என்னத்தரா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே துப்புறதுக்காக போறான். இதை பார்த்து எல்லாருமே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு சுஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாங்க நம்ம எல்லாருமே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே சொல்றா. இப்ப எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே அம்மா நீ இப்ப என்னமோ சொல்ல வந்தல என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன விளையாடுறாங்கன்னா ஒரு பாட்டில் அப்படியே சுத்தி விட்டுட்டு அந்த பாட்டில் வந்து யார பக்கம் நிக்குதோ அவங்க வந்து சுத்தி உள்ள எல்லாருமே என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அந்த விளையாட்டு தான் இவங்களுமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டிலுமே சுத்தி விடுறாங்க. அது வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நிக்குது. எல்லாருமே நீ யாரையாவது கட்டி பிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே செம போதையில இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நீ சுஜி கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, வருத்தப்படாத போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல இப்ப நம்ம ஹீரோவுமே எழுந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். நம்ம ஹீரோயினுமே நோட்ல எதையோ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வாங்கு ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றா. நீ தனியா இருக்கியா, நீ இவனை விரும்புற கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளுமே லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவுமே அங்க வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்ப வாங்குமே அங்க இருந்து போறான். இப்ப இவனுமே ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொன்னான், ஆமா நீ என்ன இப்ப சொல்லிக்கிட்டு இருந்த வாங்கு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவும் சொல்லல, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே எழுந்துக்கிறா. இந்த அழகான சூரிய உதயத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படி சேர்ந்தே சொல்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், நான் காலேஜ் சேர போறேன், அது உனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தான் சேர போறேன், நானும் உன்னை அடிக்கடி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். நீ ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகலாம்ல, உனக்கு உண்மையிலேயே டெக்னிக்கல் ஸ்கூல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்கிறா. இப்படி பண்ணினா உன்னால வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல நான் வெளிநாட்டு போய் படிக்க போறேன்னு உனக்கு யாரு சொன்னா, வாங்க சொன்னானா, இத பத்தி யார் சொன்னா என்ன, இப்ப அது பிரச்சனை இல்ல, நீ வெளிநாட்டுக்கு போகணும், இது உன்னோட கனவு, உன்னோட கனவை நீ கைவிட போறியா, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நான் உன் கூட இருக்கிறதுனால இப்ப என்ன வேஸ்டா போக போகுது, இது என்னோட முடிவு, சரி நீ டெக்னிக்கல் ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா படி, நீ எப்பயாவது அதை பத்தி நினைச்சு பாத்திருக்கியா, நீ டெக்னிக்கல் ஸ்கூல்ல படிச்சனா நீ எங்க வேலை பார்ப்ப, உனக்கு மியூசிக்கல் தான் ரொம்பவே பிடிக்கும், அதை பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோமே அப்படியே அமைதியா நிக்கிறான். ஹீரோயினுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்பனா இதுக்கு நான் தான் காரணமா, நீ கண்டிப்பா வெளிநாடு போயே ஆகணும், எனக்காக நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஹீரோமே அழுதுகிட்டே நான் டெக்னிக்கல் ஸ்கூலுக்கு போறது உனக்கு பிடிக்கல அதான காரணம், நீ என்ன பத்தி அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. அப்பன்னு பார்த்து நம்ம வாங்குமே அங்க வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கு, சுஜி உன்னோட ஃபியூச்சருக்காக தான் இப்படி எல்லாம் சொன்னா, ஃபியூச்சர்ல நீ இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறா, நானும் அதான் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் யோசிச்சு உன்னோட முடிவை மாத்திக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது, டேய் வாங்கு நான் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னா சந்தோஷப்படுற முதல் நீயா தான்டா இருப்ப, உன்னோட வழியில யாரு வரக்கூடாதுன்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இப்ப சொல்றேன்டா நான் வாழ்நாள் முழுக்க திரும்ப வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். நீ சுஜிக்கு தகுதியே இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க சொல்ல நம்ம ஹீரோவுமே அழுதுகிட்டே நான் தகுதி இல்லாதவன் தான்டா, நீ அவளுக்கு கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அழுதுகிட்டே அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினுமே நான் அவனை உண்மையாவே விரும்பினேன், ஆனா அதை சொல்றதுக்குள்ள அவன் என்ன தப்பா நினைச்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், எங்களுக்குள்ள தவறான புரிதல்களால நாங்க இப்படி பிரிவோம்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்ல, அன்னைக்கு கூட அவன் என் காது கிட்ட வந்து நான் உன்னை விரும்பினேன்னு சொன்னா அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா நான் அதை கேட்காத மாதிரியே அப்படியே அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே டைரியில எழுதி வச்சிருக்கா. அதை இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கேமரால உள்ள ஒரு போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி இவனுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பீச்ல கடைசியா எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்திருந்துப்பாங்க, அந்த போட்டோ வந்து அந்த கேமரால இருக்கு, அந்த போட்டோ இவனுமே டெலீட் பண்றான். இப்ப ஹீரோயினோட டைரி எடுத்து வச்சுட்டு அதை படிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. நான் அன்னைக்கு பீச்ல சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டுமே நீ உண்மையாவே வெளிநாடு போக போறியா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப இன்னொரு ஃப்ரெண்டும் நீ வெளிநாடு போய் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் எங்களை மறந்துட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே கிளம்பும் போது அப்ப வாங்குமே அங்க வரான். இப்ப ஹீரோ பார்த்து நீ வெளிநாடு போனதும் கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்ல ஓகே நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து அப்படியே போயிடுறான். நான் அவளுக்காக வெயிட் பண்ணவே இல்லை, அங்க இருந்து அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நடந்ததை நினைச்சு பாக்குறான். இப்போ ஒரு போட்டோ
போட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, நான் வெளிநாடு போறதுக்கு முன்னாடி சுஜி அங்கதான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேமராவை அப்படியே கிளிக் பண்றான். இப்ப அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த டேட்டுக்குமே இப்ப வந்துடுறான். இப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபைல தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஸ்டைல அப்படி தூக்கி போடுறான். அதை அப்படியே ஹீரோ முகத்திலே போட்டுறான். சாரி அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, டேய் யுவான் நீ ஏர்போர்ட்டுக்கு போகலையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க நான் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல கலந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே உள்ள வரா. பார்த்தா அங்க வாங்க மட்டும் தான் இருக்கான். இப்ப வாங்க கிட்ட ஆமா யுவான் போயிட்டானா அப்படின்னு கேட்க, ஆமா போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினுமே ரொம்பவுமே சோகமாயிடுறா. இப்ப இவனுமே அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போறதா என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல, இவன் இப்படி குழந்தைத்தனமா நடந்துகிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்றதுக்காக இவளுமே போறா. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு யுவான் நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோவுமே ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அவன் பக்கத்துல உட்காந்துட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஹீரோவுமே இந்த பாட்டு சரியில்லை, இருந்தாலுமே அந்த படத்தோட முடிவு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, விரும்பின ஒரு ஆளை விட்டுட்டு போறது எப்படி நல்லா இருக்கும், சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். உனக்குமே ஒரு நாள் அது புரியும், நீ விரும்பின ஒரு ஆளு கூட தான் நீனுமே இருக்கணும், அதுதான் முக்கியம், நானும் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளு கூட திரும்பவுமே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நான் எப்பவுமே உன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். புரியல, எப்பவும் என் கூட இருக்க போறியா, உனக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா, ஒருத்தவங்க ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னா நீ அதை நம்புவியா அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் உன்னை நம்புறேன் உண்மையாவா சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, லவ் பண்றவங்களோட ஐக்கியூ லெவல் 0ல தான் இருக்குமா, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஒரு நிமிஷம் நீ இப்போ லவ் பண்றோம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, சரி விடு நான் இப்போ மியூசிக் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. எனக்கு அந்த லவ் படம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா அந்த படத்துல வரக்கூடிய மியூசிக் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அந்த படத்தை நீயும் வாங்கும் தானே சேர்ந்து பாத்தீங்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அன்னைக்கு நான் படத்தை பார்த்துட்டு திரும்பி வெளியே வரும்போது தான் நான் வாங்க அங்க பார்த்தேன், உண்மையாவா சொல்ற, ஆமா நீ இந்த மாதிரிலாம் பொறாமப்படாத, சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோவுமே ஹாப்பியா இருக்கான். அப்பனா நீ வெளிநாடு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமா போகல அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. வெளியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்த்து எக்ஸாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப மோசம்லாம் இல்ல, ஏதோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா பாஸ் ஆயிடுவியா, அப்படி பாஸ் ஆகலைன்னா நீ வெளிநாடு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். இப்ப எல்லாருமே ஒன்னு கேமரால போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ ஹீரோயின் கிட்ட, சுஜி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல நீ வாங்கோட கார்ல மட்டும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கேட்கிறா, எனக்கு இதுக்கு மட்டும் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். இப்ப எல்லாருமே ஒன்னா நிக்க வச்சு போட்டோவுமே எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் பிரசன்ட்டுக்கே வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம வாங்க பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேட் பண்ண மெசேஜ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் எல்லாமே இவனுக்குமே வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ தோல் மேல ஹீரோயின் கைய வச்சு அவன் பக்கத்திலேயே அவன் நிக்கிற மாதிரி இவனுக்கும் தோணுது. இப்ப முழிச்சு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல நிக்கிறாங்க. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஹீரோவுமே அப்படி போனை எடுத்து ஹீரோயின் வீடியோ எடுத்து இருந்திருப்பான், அதை பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்ப எழுந்து ஏன் என்ன வீடியோ எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ தூங்கும் போது அழகான பண்ணி மாதிரியே இருக்க, ஏய் என்ன பண்ணின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அடிக்க போறா. அடிக்காத உனக்காக நான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கொடுக்குறான். இப்ப இவளுமே இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நல்ல நாள்னு தான் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப இவளுமே சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப இவனுமே அப்படியே கேமராவை திருப்பி, சுஜி உண்மையிலேயே ஒரு முட்டாள், நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, சுஜி என்ன மாதிரியே ஒரு லவ் பைத்தியமா இருப்பான்னு நான் நினைச்சேன், இன்னைக்கு எங்களோட 500வது நாள் ஆனிவர்சரி, அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோ அவளுக்கு காமிச்சு அவளை ஆச்சரியப்படுத்த போறேன், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க எங்க இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே தேடிக்கிட்டே போறான். அப்பன்னு பார்த்தா அங்க 2 ஜோடிகள் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. இவனுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்ப்பா ஜோடிகள் இப்படி இருக்கிற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே கேமராவை எடுத்துட்டு அப்படியே சைடா கொண்டு போய் பாக்குறான். பார்த்தா அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்க, நம்ம ஹீரோமே அவங்க கிட்ட போயிட்டு நீங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இழுத்துக்கிட்டு இருக்கான். சரி அதை விடுங்க, நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் முத்தம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் யுவான் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றா. இப்ப இவனுமே கேமராவை திருப்பி, இப்ப நீங்க பாத்தீங்களா அவ பேர் தான் லியாங், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி எப்படி இருக்க போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப பின்னாடி ஒருத்தனை பார்த்துட்டு, டேய் சான் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க போறான். டேய் நீ எப்படி எங்களோட ஸ்கூலுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் கையிலுமே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான், அதை உடனே மறைக்கிறான். உனக்கு தான் இந்த இடத்துல யாரையுமே தெரியாதே, நீ யாருக்காக இதை கொடுக்க போற, நீ லியாங் கிட்ட கொடுக்க போறியா, நீ லியாங் கிட்ட கொடுக்க போறதா அதை அவகிட்ட கொடுக்காத, ஏன்னா அவளும் ஃபேங்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இவனுமே இல்ல நான் லெக்சருக்கு போறேன், எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து ஓடி போயிடுறான். சென்னை இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இதை ஒரு சத்தம் கேக்குது.
இவனுமே அந்த சத்தத்தை தேடி போறான். பார்த்தா அங்க வாங்க இருக்கான். இப்ப வாங்க கிட்டமே போறான். வாங்குமே தனியா நின்னு அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோமே டே வாங் நீ செமையா பாருடா, யுவான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே முன்னாடி வரான். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்காதா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீ என்கிட்ட கெஞ்ச போறியா, இதுக்கு முன்னாடி கடைசியா வர என்கிட்ட நீ ஒரு கெஞ்சிருக்க, 6th படிக்கும் போது கெஞ்சிருக்க அப்படின்னு சொல்ல, டே அதை பத்தி நீ மறந்துரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே கத்துறான். இப்ப ஹீரோவுமே ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். சுஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோயினுமே வந்து 500வது ஆனிவர்சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோவும் உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உண்மையா சொல்ற அப்படின்னு கேட்க, இதை நம்ம ஹீரோவுமே அவன் போன்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து எடுத்த அந்த வீடியோவை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். எல்லாருமே 500வது ஆனிவர்சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா நம்ம ஹீரோவுமே சொல்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே செம ஹாப்பியா இருக்கா. நானுமே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கேமரா முன்னாடி வரா. அதோட வீடியோவுமே முடியுது. இதை பார்த்து ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப வாங்க பார்த்து நீ இன்னும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா, நீ எப்பவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆனா இப்போ நான் என்னோட சுஜியை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அழுதுகிட்டே சொல்றான். இப்ப நான் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி எனக்கு இருக்கு, நான் சுஜியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எழுந்து வா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்கறான். ஆனா வாங்க எழுந்துக்கவே இல்லை. அவன் வந்து கோமால இருக்கான். ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பாஸ்டுக்கு போயிட்டு அந்த ஆக்சிடென்ட்டை தடுக்க முடியும். அதனாலதான் வாங்க கிட்ட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவுமே சோகமா எழுந்து அங்க இருந்து போயிடுறான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வாங்கோட கை விரல்களுமே லைட்டா அசைய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவுமே கேமராவை கிளிக் பண்ணி பாஸ்டுக்கு போயிடுறான். எனக்கு இப்ப இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்ப இவன் ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணும், அப்படி காப்பாத்தலனா ஹீரோயின் வந்து இறந்து போயிடுவா. ஹீரோவுமே அப்படியே அந்த இடத்த சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஒரு பூங்கொத்தை அப்படியே தூக்கி போடுறா. அதை ஹீரோ பிடிக்காம ஹீரோயின் தான் அந்த பூங்கொத்தை பிடிக்கிறா. இப்ப ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். நீ எங்கேயுமே போகல, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நான் எங்க போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுமே டே நாங்க இங்க வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா, நீங்க வேணா அப்புறமா போய் ரொமான்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொத்தையுமே கொடுக்குறா. இவனுமே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பவே வாங்க சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். வாங்க வந்து கண்ணு முழிச்சு நடந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பான். உனக்கு சுஜிக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அந்த காரை பார்த்தேன், அது வந்து எங்களை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு, அது வந்து ஒரு கருப்பு கலர் கார், அந்த காரை பார்க்கும்போது நம்ம லியாங்கோட வெட்டிங் ஃபங்க்ஷன்ல அந்த கார் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குமே சொல்லி இருப்பான். அதை இவனுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு இவனுமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பெட்ல உட்கார வச்சுட்டு ஹீரோயினை பார்த்து, இப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ எங்கேயுமே போக கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே தலையாடுறா. நீ எந்த காரணத்துக்காகவும் நீ இங்க இருந்து வெளியவே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. நான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வெளியே போக போறான். இப்ப இவனுமே திரும்பி வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லா புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு நல்லாவே புரியுது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோவுமே அப்படியே அவளோட நெத்தியில அப்படியே கிஸ் பண்ணிட்டு இவனுமே அங்க இருந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினுமே அவளோட ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜுமே பண்றா. அவன் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இப்ப ஹீரோவுமே பார்க்கிங் போயிட்டு அந்த காரை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த கார் வந்து ஒரு கருப்பு கலர் கார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொன்னதை வச்சு இவனுமே காரை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கார் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இப்ப பின்னாடி பார்த்தா நம்ம வாங்க நிக்கிறான். இவாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்க வந்துட்டியா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஒரு பூசணி தொங்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் காரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்க, இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் டைம் இல்ல, தேடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே சொல்றான். நம்ம வாங்குமே அதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை காமிக்கிறான். நம்ம ஹீரோமே அப்படி திரும்பி பாக்குறான். அந்த கார்ல ஒரு பொம்மை இருக்கு. இதே நீ பூசணின்னு சொல்ற? ஆமா இதுதான் பூசணி, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, நம்ம ஹீரோமே அப்படியே போன் எடுத்துட்டு அதுல உள்ள ஒரு போட்டோவை காமிக்கிறான். இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வுட்ல செஞ்சப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்ல, நம்ம ஹீரோமே பயங்கரமா டென்ஷன் ஆகி அடுத்த முறையாவது கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். நம்ம வாங்குக்குமே ஒண்ணுமே புரியாம அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோமே அந்த காரை திறந்து பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளை இவனுமே எழுப்பி பாக்குறான். ஆனா அவர் எழுந்துக்கவே மாட்டாரு. அதனால ஹீரோ வந்து அந்த கார் டயர் கிட்ட போயிட்டு அந்த காரை பஞ்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். இப்ப வாங்குமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்ல, டேய் உன்னை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். அப்பன்னு பார்த்தா அந்த காரோட ஓனருமே அங்க வந்துடுறாரு. இது தெரியாம நம்ம ஹீரோவுமே அந்த டயரை குத்திக்கிட்டு இருக்கான். இப்ப இவருமே ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவுமே எழுந்துக்கிறான். இவருமே நம்ம ஹீரோட ஷர்ட்ல அப்படியே கைய வைக்கிறதுக்காக போறாரு. உடனே வாங்குமே தடுக்கிறான். டேய் என்ன ஏண்டா தடுக்கிற, அவன் காரை பஞ்சராக்க போனான், காரை பஞ்சராக்கனா நான் எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்க, ஆமா பஞ்சர் பண்ணா காரை ஓட்ட முடியாதுதான், ஆனா 100 மில்லிக்கு மேல ஆல்கஹால் உள்ள போயிடுச்சுன்னா அது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதான் அர்த்தம், இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். உடனே ஹீரோவுமே இன்னைக்கு நைட்டு நீங்க காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா நான் போலீஸ் கால் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனுமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம வாங்க அடிக்க போறான். நம்ம ஹீரோவுமே அவனோட கையை பிடிக்கிறான். இப்ப அவனை போட்டு இவனுங்க பயங்கரமா மிரட்டுறானுங்க.
அவனுமே ஓகே நான் காரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப ஹீரோவுமே ஹாப்பி அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே பாக்குறான். பார்த்தா ரூம்ல நம்ம ஹீரோயினை காணோம். இவனுமே சுஜி நான் திரும்பவும் வந்துட்டேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறான். ஆனா அவளை காணவே காணோம். இப்ப ஹீரோவுமே வேகமா வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சுஜியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறான். அவனுங்களுமே பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்றானுங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே ஓடி வந்து அப்படியே ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. உன்னை நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன், ஏன் வெளியே வந்த, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல நானும் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றா. இப்ப எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒன்னா இவங்க போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்காக ஃபியூச்சர்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட சொல்றான். இப்ப போட்டோவுமே எடுக்கிறாங்க. அதனால ஹீரோவும் இப்ப பிரசன்ட்க்கு வந்துடுறான். இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூட்டு உட்கார வச்சு இவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணேன், ஆனாலும் என்னால சுஜியை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அழுகுறான். இப்ப வாங்க பார்த்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே கேட்கிறான். நான் மட்டும் என்னோட கடைசி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி இருந்தேன்னா சுஜி இப்ப இறந்து போயிருக்க மாட்டா அப்படின்னு இவனுமே சொல்ல, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே கேட்கிறான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டுமே அந்த கேமரா எடுக்கிறதுக்காக போறான். ஹீரோவுமே அதை தடுத்து கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கையை எடுத்துடுறான். ஹீரோவுமே சோகமா அந்த கேமரா வச்சுக்கிட்டு சுஜி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஒவ்வொருத்தரும் அப்படியே அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வாங்கும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே என்னை விடு, நான் சுஜி கிட்ட போறேன், சுஜி என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அழுதுகிட்டு இருக்கான். ரோட்ல போற எல்லாருமே இவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வாங்க கிட்ட வாங்கு, எனக்கு தெரிஞ்சு சுஜியோட முடிவுக்கு நீ தான் காரணமா இருப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்ல, வாங்குமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவனோட வீட்டுல கொண்டு போய் அப்படியே படுக்க போடுறான். இப்ப ஹீரோவுமே தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்படியே கேமரால இவனோட கைப்பட்டு அது டச் ஆகி அப்படியே பாஸ்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவுமே போதையில இருக்கும்போது பாஸ்டுக்கு வந்ததுனால அங்கேயுமே இவன் போதையில இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் கையில ஒரு மோதிரம் கூட வச்சிருக்கான். இப்ப ஹீரோயினுமே டேய் உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட, நம்ம ஹீரோவுமே சுஜி சுஜி அப்படின்னு சொல்லிட்டு இவனே போதையிலே அப்படியே உள்ள வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்ப இவங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே டேய் ஃபேங் நீ இவனையா ப்ரொபோஸ் பண்ண போற, அப்பனா நீ லியாங்க கழட்டி விட்டுடியா அப்படின்னு சொல்லிட்டு இவனே போதையில கேட்க, எல்லாருமே அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் நம்ம வாங்க பார்த்து, ஆமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே குடிச்சோம், நீ அப்புறம் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே உளறிக்கிட்டு இருக்கான். டேய் தள்ளி போட, நாங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். இப்ப ஹீரோவுமே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு 4 போட்டோ கிடைச்சது, அதை வச்சு நான் பாஸ்டுக்கு போய் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதையுமே செய்ய முடியல, எதையும் மாத்தவும் முடியல, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டேய் போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். இப்ப ஹீரோயினுமே சரி அமைதியா இருவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கூப்பிடுறா. இப்ப ஹீரோ கையில உள்ள அந்த மோதிர பாக்ஸ நம்ம ஃபேங்கு கிட்ட கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்து, டியர் நீ குடிக்கிறத நான் கேலி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இவனுமே உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனு அப்படியே கிஸ் பண்றதுக்காக முன்னாடி வரான். இந்த பக்கம் ஃபேங்குமே ரிஹர்சல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லியாங் கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனே மோதிர பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்றான். பார்த்தா அதுல மோதிரத்தை காணோம். இவனோட முகமே மாறி போயிருது. அதை பார்த்து எல்லாருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. டே யுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் முன்னாடி உட்காந்து மோதிரத்தை எடுத்து காமிக்கிறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவுமே ஹீரோயினுக்கு மோதிரம்லாம் மாட்டி விட்டுட்டு அப்படியே உட்காந்து இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சரி சொல்லு நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஆமா நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் வேலைக்கு போயிட்டு எப்பவுமே லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன், அப்புறம் உனக்கு ஹை ஹீல்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது, அதனாலயே உனக்காக நான் நிறைய பேண்டேஜ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன், ஆனாலுமே நீ அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன், அப்புறம் நீ என் கூட ஹாப்பியா விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல வர, நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயினுமே ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை பெட்ல எல்லாம் படுக்க போடுறா. இவனுமே சுஜி நீ போகாத, ஆமா நாம எங்க இருக்கோம், நாம இப்போ உன்னோட வீட்டுல தான் இருக்கோம், நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே போறா. அவனுமே அவளை பிடிச்சி நீ இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், இதை சொல்லி நான் ரொம்ப நாள் ஆச்சு. இவளுமே ஆர்வமா காதை பக்கத்துல கொண்டு வரா. அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே மயங்கிடுறான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம லியாங்கும் ஃபேங்கும் உள்ள வராங்க. சுஜி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் படக்குன்னு எழுந்து என்ன ரகசியம் சொல்ல வந்தேன்னா, நாம ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஃபேங் வந்து லியாங்கோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேணும்னு கொடையை அவன் எடுக்காமலே போயிட்டான், இதுதான் ரகசியம், அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே லியாங் ஃபேங் நல்ல வேளை நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, போறதுக்கு முன்னாடி ஏதாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஃபேங்குமே இவன் எப்பவுமே எப்படிதான் என்ன கலாச்சிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, உடனே லியாங்கும் டே யுவான் ஏன்டா நான் இல்லாத டைம் பார்த்து என்னோட ஹஸ்பண்ட் ஏன்டா நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறா. இதை கேட்ட ஹீரோயினுமே என்னது ஹஸ்பண்ட்
புஷ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சிரிக்கிறா. ஃபேங்குமே ஆமா இவ என்னோட ப்ரொபோஸை ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். அவங்க ப்ரொபோஸ் பண்ண வச்சிருந்த மோதிரத்தை நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து சாரி அவன் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டான், அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தியாங்குமே சரி வீடு நேரம் வரும்போது நான் அவங்ககிட்ட அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. உடனே ஃபேனுமே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்ன வாக்கு கொடுக்குற, மேரேஜ் மோதிரம் திருடு போயிருச்சு, அதனால உன்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இவனுமே இவன் கிட்ட டேய் நீ ரொம்ப நல்லவன்டா, அந்த மோதிரத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துடுறா, அப்பதான்டா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அப்படியே படுத்துறான். இவ ஃபேங்கும் இதுக்கு சாட்சியா நம்ம ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போட்டோ எடுக்கிறதுக்காக போறான். நம்ம ஹீரோமே மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோரத்தை நீட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இப்ப போட்டோமே அப்படியே கிளிக் ஆயிடுது. இப்ப ஹீரோமே பிரசன்ட்க்கு வந்துடுறான். சுஜி ஏன் இப்படி சத்தமா கொரட்ட விடுற அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்ததுமே பயந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா பக்கத்துல நம்ம வாங்குதான் படுத்துக்கிட்டு இருக்கான். டே ஏன்டா என்ன கீழே தள்ளி விட்ட நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் எல்லாம் வேற யார் இருப்பான்னு நினைச்சேன், நேத்து நீ நிறைய குடிச்சிருந்த, நான் மட்டும் இல்லைன்னா நீ ரோட்ல தான் படுத்திருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இது கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பவே நடந்த எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பாக்குறான். இவன் ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணது, இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டது, ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவன் நினைச்சு பாக்குறான். இப்ப கேமரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே தேடிக்கிட்டு இருக்கான். வாங்கிக்கிட்டு தான் அந்த கேமரா இருக்கு. அந்த கேமரா வாங்கி இவனுமே பாக்குறான். அதுல இவன் கடைசியா எடுத்துக்கிட்டு அந்த போட்டோ இருக்கு. அப்பனா நான் பாஸ்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்கேனா, இதுக்கு முன்னாடி இந்த போட்டோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்க. வாங்குமே என்ன போட்டோ அது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறான். ஹீரோவுமே அப்படியே அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சுஜி திரும்ப வர வரைக்கும் என்னால இதை பார்க்காம இருக்க முடியாது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இந்த கேமரா கையில வச்சுக்கிட்டு இருந்தா சுஜி திரும்ப வந்துருவாளா, என்கிட்ட கேமரா கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறான். நான் கடைசியா சொல்றேன் என்ன தடுக்காத, நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்ல வரான். ஏன் நிறுத்திட்ட சொல்லு, சுஜி இறந்ததுக்கு நீ மட்டும் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் தான் சுஜி கிட்ட கார் சாவியை கொடுத்தேன், இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே சொல்ல, நம்ம ஹீரோவுமே வாங்கு இதை உன்னால நம்ப முடியுமா என்னன்னு தெரியல, நீ இதை நம்பிதான் ஆகணும், இந்த கேமரா மூலமா நம்ம பாஸ்டுக்கு போக முடியும், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, லீடர் போட்டி நடக்கும்போது எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க, ஏன்னா நான் பாஸ்டுக்கு போய் அது எல்லாத்தையுமே மாத்தினேன், எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் தான் சொன்னேன். அப்புறமா பேஸ்கெட் பால் விளையாடும் போது எதிர் டீம்ல உள்ள வந்து உன்னை அட்டாக் பண்ணான்னு வரும்போது நான் தான் அதை தடுத்தேன், அப்புறம் உனக்கு சுஜிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா இப்போ நீ தப்பிச்சிட்ட, நீயே இப்ப நல்லா என் கூட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, ஏன்னா நான் வந்து உன்னை காப்பாத்தினேன், ஆனா என்னால சுஜியை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்றான். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ இப்படியே இருக்கிறத சுஜி விரும்ப மாட்டா, அவ வருத்தப்படுவா, நான் அவளை வருத்தப்பட நினைக்கல, நான் அவளை திரும்பி கொண்டு வரணும் தான் நான் நினைக்கிறேன், நீ என்ன நம்பு, நீ கேமராவை கொடுத்தேன்னா நான் பாஸ்டுக்கு போய் அவளை திரும்பவுமே கொண்டு வர முடியும். ஓ அப்படியா, உன்னோட நம்பிக்கை எனக்கு எடுக்க விரும்பல, இந்த கேமராவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். நீ இதை இத்தோட நிறுத்திட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அப்படியே கேமராவே பாத்துக்கிட்டு இருக்கான். எங்க கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேமரா வாங்க போறான். உடனே ஹீரோவுமே கேமராவை கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதை கேட்ட நம்ம வாங்குமே உண்மையிலேயே நீ பாஸ்டுக்கு போனா இதை உன்னால திருத்த முடியும்னா அதுல எனக்கு வருத்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போறான். இப்ப திரும்பி நின்று ஹீரோவை பார்த்து என்னோட வருத்தமே நீ அன்னைக்கு அவ கூட கார்ல இல்லைன்றதுதான், அவ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து போயிடுறான். இதை ஹீரோவுமே கேட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கேமரால லாஸ்டா அந்த கல்யாணத்துல எடுத்து அந்த போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கேமராவை கிளிக் பண்ணி இவனுமே பாஸ்டுக்கு போயிடுறான். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து பாஸ்ட்ல இருக்கான். முன்னாடி நம்ம ஹீரோயின் நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுதான் இவனுக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்ப ஹீரோவுமே மெதுவா முன்னாடி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இதை சுத்தி உள்ள எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எனக்கு தெரியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு, நீ எல்லா டைமுமே சொல்ற நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட கேமராவை பார்த்து இவனுமே அப்படியே யோசிச்சு பாக்குறான். இவன் இந்த போட்டோவை கிளிக் பண்ணி பாஸ்டுக்கு போகும்போது அந்த போட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும், ஆனா மத்த போட்டோ எல்லாமே அப்படியே கலர் போட்டோவா தான் இருக்கும். இதை இவனுமே நினைச்சு பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோயினுமே அப்படியே அவளோட கேமரால அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை ஹீரோவுமே பார்த்து அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்குமே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான் நீ எப்பவுமே அவ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை இவனுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படி நின்னுகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நின்று போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லியாங் வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறா. உடனே ஹீரோ வந்து எங்க போற அப்படின்னு கேட்க, ஏன் உன்னோட ஒய்ஃப் நான் கொஞ்ச நேரம் கடன் வாங்கி கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, போட்டோ எடுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. ஆனா ஹீரோ வந்து விடவே மாட்டாரு. அதனால
இதனால லியாங்குமே கோவமாயி அங்க இருந்து அப்படியே போயிடுறா. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல வேணாம் அவன் இங்கே இருக்கட்டும் நாம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க. ஹீரோவும் அப்பனா நான் வரல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே பரவாயில்ல இருக்கட்டும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்றா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டான். இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஃபேங் அங்க வந்துட்டு யுவான் எங்களோட கிஃப்ட் எல்லாத்தையுமே கார்ல ஏத்துறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஹீரோவுமே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே பரவாயில்ல நீ போயிட்டு வா நம்ம அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. ஹீரோவும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான். இப்ப நைட் ஆனதும் எல்லாரும் ரூம்ல இருக்காங்க. அப்ப லியாங் வந்து ஹீரோவை பார்த்து அன்னைக்கு நீ ஒரு பாட்டு பாடணும்ல அது திரும்பவும் பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை சுஜியும் கேட்கும் நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க அவளுமே ஆமா அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோவும் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். இதை எல்லாருமே ரசிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோவும் இந்த பாட்டை ஸ்கூல்ல பாடி இருந்திருப்பான். இது எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே நீ நல்லா பாடு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வெளியே எழுந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுமே எழுந்து போறா. அதை பார்த்தா ஹீரோமே அப்படியே பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போது அப்ப அவனோட ஃப்ரெண்டு டே இங்க பாடுறா இது நம்ம ஸ்கூல்ல எடுத்த போட்டோ தானே, அன்னைக்கு நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல எடுத்த அந்த போட்டோவை காமிக்கிறான். இதை ஹீரோவும் பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த போட்டோ எப்படி இந்த கேமரால இருக்கு, இதுதான் நான் அன்னைக்கு டெலீட் பண்ணிட்டேனே, என்னது டெலீட் பண்ணிட்டியா, அதான் இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுமே காமிக்கிறான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவுமே இந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படியே பழச நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து இந்த போட்டோவை பிரசன்ட்லயே டெலீட் பண்ணி இருந்திருப்பான். ஆனா பாஸ்ட்ல இந்த போட்டோ அப்படியே தான் இருக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சேன். சுஜி மட்டும் அந்த கார்ல ஏறாம இருந்திருந்தா, அந்த காரை அவ ஓட்டாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அதோட அந்த கேமரா எனக்கு கிடைச்சது. அதுல உள்ள 4 போட்டோ பயன்படுத்தி நான் டைம் டிராவல் பண்ணேன். அதுல இன்னும் நிறைய போட்டோஸ் இருந்திருக்கணும். சுஜி வந்து கல்யாண பொண்ணு கூட எடுத்த அந்த போட்டோஸுமே அதுல இருந்திருக்கணும். நான் எனக்கே தெரியாம பாஸ்டுக்கு போயிட்டு வந்தப்ப அந்த கேமரால புதுசா 2 போட்டோஸ் இருந்துச்சு. நான் அதை அப்போ பெருசா எடுத்துக்கல. ஆனா சுஜியோட ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கலாம். இந்த கேமரா உண்மையானதான். இப்போ இந்த 2 போட்டோஸுமே இன்னும் இந்த கேமரால தான் இருக்கு. அப்பனா சுஜி ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார்ல இருந்தப்போ யாரோ இந்த போட்டோஸ் டெலீட் பண்ணிருக்கலாம். அந்த போட்டோஸ் டெலீட் பண்ணவன் கூட குற்றவாளியா இருக்கலாம். அவன் இப்ப எங்க கூடயே தான் இருக்கான். அதுவும் இந்த கல்யாணத்துல தான் இருக்கான். பல வருஷமா என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற இவங்கள ஒரு ஆளா கூட அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவுமே இவமா எழுந்து போறான். அப்போ வாங்க ஹீரோவை பார்த்து என்ன நீ இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உன்னை நான் நம்பவே மாட்டேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க இருந்து போறான். உடனே வாங்க தடுத்து என்னையே நீ நம்ப மாட்டேன்னு சொல்ற, நான் தான் அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோவுமே யோசிச்சுட்டு அப்பனா உனக்கு அது ஞாபகம் இருக்கா, நீயுமே அப்ப பாஸ்டுக்கு வந்திருக்க, என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்தையுமே உன்னோட கார்ல தான் திருப்பி அனுப்பணும், அதனால நான் உன்னோட காரை கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவுமே டேய் நீ தான்டா லூசு, என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே, நான் சுஜியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வேகமா அங்க இருந்து போறான். இவனும் ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே பார்க்கிங் வந்துட்டு அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஃபேங் அங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ சுஜியை பாத்தியா, சுஜியா இல்லையே நான் பாக்கல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஒவ்வொரு தடவையும் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கேமராவை இவன் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அது ஹீரோவுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. மேரேஜ்லயும் ஹீரோ வந்து ஹீரோயின் விட்டு நான் போக மாட்டேன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் தான் ஹீரோ கிட்ட வந்து நீ வந்து கெஸ்ட் திருப்பி அனுப்புறதுக்கு உன்னோட கார் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா அனுப்பி வச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஃபேங் சுஜியோட மரணத்துக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டேய் சுஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறான். உடனே லியாங் அங்க வந்துட்டு டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் நீ நல்லா இருக்கல, பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவை பார்த்து யுவான் உனக்கு என்ன பைத்தியமா, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, அவன் தான் பைத்தியக்காரன், அவன் சுஜியை கொன்னுட்டான், யுவான் நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் கேட்க, ஹீரோமே முன்னாடி வந்து அவனோட கையை பிடிச்சி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இழுத்து காமிக்கிறான். அவன் கையில அடிபட்டு இருக்கு. நான் சுஜியை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நீ வந்து சுஜி என்னையும் தனியா பிரிச்சுட்ட, இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா, உனக்கு வேற அடிபட்டு இருக்கு, அதை பத்தி நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்துறான். யுவான் ஃபேங்குக்கு அடிபட்டது எப்படின்னா சென்னு கூட நடந்த அந்த சண்டையில தான் அவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாங்குமே சொல்றா. சென்னு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது லியாங் அங்க வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ நல்லா குடிச்சிருக்க, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். லியாங்குமே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறா. என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கத்துறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாசாலாம் நீ இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஆமான் சென் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னோட பாசா இல்ல, ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் மேல இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனுமே அவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஃபேங்குமே அவங்க வந்து சென் உனக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க, ஆமா நான் பைத்தியம் தான், இதோ இவ உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கை வைக்கிறதுக்காக போறான். உடனே ஃபேங் வந்து சென்னை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்படிதான் அவனோட கையிலுமே அடிபட்டு இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட லியாங் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே அப்பனா எதுக்காக நீ பதுங்கிட்டு இருந்த, நீ ஏன் சுஜி கூட போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் லியாங்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன், அதனாலதான் நான் சுஜி கிட்ட ஹெல்ப்
கேட்டு இருந்தேன், அதனாலதான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். சரி நீ சொல்றது சரி, அப்பனா சுஜி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ அங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். லியாங் கொஞ்ச நேரம் தான் சுஜி உன்னை விட்டு போயிருந்தா, அதுக்காக நீ இப்படி எல்லாம் கொல்றத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ அவளை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். அப்படின்னு பார்த்து வாங்க அங்க வரான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே வாங்கிட்ட சுஜி உன்னோட காரை கடனா வாங்கினாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே சொல்றான். ஹீரோவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து வாங்குக்கு ஒரு போன்ல மெசேஜ் வருது. அவனுமே போன் எடுத்து பாக்குறான். அந்த போனை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இவனுமே திருப்பி காமிக்கிறான். அதுல நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிருக்கா. வாங்க உன்னோட காரை நான் கொஞ்சம் கடனா எடுத்துக்கிறேன், உன்னோட சாவியை நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணிருக்கா. இதை பார்த்து ஹீரோவுமே வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்ல வேகமா ஏற போறா. இப்ப அவனுக்கு கொஞ்சம் மயக்க வர மாதிரியே தெரியுது. அப்படி இருந்துமே பின்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கான். இப்ப இவன் பிரசன்ட்க்கு வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அதனால இவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வாங்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தேடி போறான். வாங்க ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்ட வந்துட்டு நீ என்ன நம்பினாலும் சரி நம்பலாட்டியும் சரி கேமராவோட சார்ஜரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த மாசம் 21ஆம் தேதி என்னோட பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிளுக்கு மேல கேமரா இருக்கும். அந்த கேமராக்கு சார்ஜ் பண்றதுக்கு நீ மறந்துடாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறான். ஏன்னா இப்ப வாங்க வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தானா பிரசன்ட்ல இதே டேட்ல இருக்கிற வாங்குக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கும். இதனால வாங்க வந்து ஹீரோட ரூமுக்கு போயிட்டு அந்த கேமராவுக்கு இவனுமே சார்ஜ் போடுவான். அதே மாதிரி பிரசன்ட்ல இருக்கிற வாங்குக்குமே இது நல்லா ஞாபகம் வருது. உடனே வாங்க வந்து ரூமுக்கு போயிட்டு கேமராக்கு சார்ஜ் போறதுக்காக சார்ஜர் எடுத்துட்டு அப்படி சார்ஜ் போறதுக்காக போறான். இப்ப ஹீரோக்குமே டைம் முடிய போகுது. இவனுமே மயக்கம் போற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கான். வாங்குமே சார்ஜ் போறதுக்காக போறான். அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்ட ஒருத்தையும் வந்து அந்த சார்ஜ் போட விடாம தடுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவுமே மயக்கத்திலே அப்படியே மெதுவா ஓடிக்கிட்டு இருக்கான். வாங்க வந்து சண்டை போட்டு அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு கேமராக்கு சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மாஸ்க் போட்டிருந்தவன் கேமராவை உடனே வாங்கி அதை தூக்கி போட்டு உடனே உடைச்சிடுறான். கேமராவுமே உடஞ்சு போயிருது. ஹீரோவுமே இப்ப பிரசன்ட்க்கு வந்துடுறான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோயின் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பா. அது இவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்ப கேமரா இவனுமே தேடி பாக்குறான். ஆனா கேமராவை காணோம். இப்ப வெளியே வந்து பார்த்தா அங்க மாஸ்க் போட்ட ஒருத்தவன் இருக்கான். உடனே ஹீரோமே அவனோட தொப்பி அப்படி தூக்கி பாக்குறான். அது வேற யாரும் இல்ல நம்ம சென்னு தான். அதை பார்த்தா ஹீரோ வாங்க இவங்க ரெண்டு பேருமே நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுமே இப்ப மாஸ்க் கலட்டுறான். நம்ம ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாருமே இல்ல நம்ம சென்னு தான் ஓட்டிட்டு வந்திருப்பான். டைம் டிராவல் பாஸ்டுக்கு இனிமே போக முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல சுஜி எதுக்காகடா கொன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கேக்குறான். என்ன திட்டுறதுக்கு உனக்கு உரிமையே இல்ல, நீ ஒரு திருடன், என்கிட்ட இருந்து நீ என்ன திருடுன, காலேஜ்ல எனக்கான இடத்த நீ திருடுன, என்னோட லவ் நீ திருடுன, இப்ப என்னோட ஃபுல் வாழ்க்கையவே நீ திருட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாங்கும் நீ இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன கேட்கறியா, இதை நீ அவனை பார்த்து கேட்கணும். கிராஜுவேஷன் ட்ரிப்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். விதிப்படி அவன் வந்து வெளிநாட்டுக்கு தான் போயிருந்திருக்கணும். யுவான் நீ அந்த போட்டோஸை மாத்தி இருக்க, மத்தவங்களோட தலைவிதியை நீ உன்னோட விருப்பப்படி நீ மாத்தி இருக்க. நான் ஹைஸ்கூல் படிக்கும் போது உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். வாங்க உனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, உனக்கு நல்ல மார்க்கும் இருக்கு. ஆனா யுவான் நீ என்னை விட நல்லாவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சுஜி எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருந்துச்சு. ஆனா யாருமே என்னை பத்தி கவலைப்படவே இல்லை. இந்த மாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது, என்னால உன்னையுமே ஏத்துக்க முடியாது யுவான். நீ மறுபடி எல்லாத்தையுமே மாத்திர, எல்லா விஷயத்தையும் மாத்திர, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சென் உனக்கு பைத்தியம் எனக்கு நல்லாவே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே வாங்குமே சென் உன்னை ஏமாத்தினது ஓகே, ஆனா சுஜி எதுக்காக கொன்ன, நான் அதை பண்ணல, அந்த காரை நான் ஓட்டிட்டு தான் போனேன், யுவான் தான் அவளை காயப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் கார்ல உட்காந்துக்கிட்டே கடலை பாத்துக்கிட்டு இருந்தேன், நீயே கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, திடீர்னு முன்னாடி சுஜியோட கார் எப்படி வந்துச்சு, சுஜி அந்த கார்ல இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது, சுஜி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், என்னால அதை செய்ய முடியாது, நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். என்ன சொல்ற உனக்கு சுஜியை பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு சின்ன பசங்க ஒரு பூனையை விரட்டிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்பன்னு பார்த்து சுஜி அங்க வந்து அந்த பூனைகளை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களை அங்க இருந்து துரத்தி விட்டா. அந்த பூனைக்கு டெய்லியுமே ஹீரோயின் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பா. அதை இவனுமே நோட் பண்ணி இருந்திருப்பான். அதே மாதிரி சென்னுமே சாப்பாடு கொடுக்குறான். ஹீரோயினுமே அப்பன்னு பார்த்தாங்க வந்து சென் நீயா, உனக்கு பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறதுனா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சாப்பாடு கொடுக்குறா. உண்மையை சொல்ல போனா நீ கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், கிளாஸ்ல நீ யாரு கூடயுமே அதிகமா பேசாத மாதிரி இருக்கு, உன்னோட வாய்ஸ் உண்மையாவே அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு தடவை நீ ஒரு பாட்டை மெதுவா முணுமுணுத்த மாதிரி பாடுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு, நானுமே அதை கேட்டேன், அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னுமே சொல்றான். ஹீரோயினுமே சரி ஓகே நம்ம இந்த பூனைக்குட்டிக்கு பேர் வைக்கலாம், இதுக்கு வந்து நம்ம யுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. இதை சென்னுமே கேட்டுட்டு அவளை அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவுமே பிடிக்கும். ஒரு தடவை ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றத இவனுமே தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறமா ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினுமே இறந்து போயிருப்பா. இது எல்லாத்தையுமே இவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே சென்னுகிட்ட சென் அவளை விரும்புறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். ஆமா சுஜி என்கிட்ட கடைசியா சொன்னா
சொன்னா, சென் நீ முட்டாள்தனமா எதையுமே செய்யாத அப்படின்னு சொன்னா. அவன் ஏன் அப்படி சொன்னானா, சுஜியோட ஹார்ட்ல நீ ஒரு நல்ல நண்பனா தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே சொல்றான். வாங்குமே போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். நம்ம சென்னுமே அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோவுமே போன்ல ஹீரோயின் எடுத்து அந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே வணக்கம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்ட போறேன். இவங்க தான் லியாங் ஃபேங், இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம். இதோ இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் சென், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ஒரு சிறந்த கம்போசரா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றா. அவனுமே ஓகே அப்படின்னு சொல்றான். நாம இப்ப கடைசியா யுவானை தான் பார்க்க போறோம். யுவான் நம்ம மீட் பண்ணி இதோட 7 வருஷம் ஆக போகுது. இந்த 7 வருஷத்துல எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, ஆனா மாறாத ஒரே ஒரு விஷயம் அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. அதை ஹீரோவுமே அப்படி அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னோட காதல்ல விழுந்துட்டேன், நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. அதை பார்த்து ஹீரோவுமே அப்படி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை ஒரு போட்டோ எடுத்திருந்திருப்பான். அந்த போட்டோவை எடுத்து இவனுமே ஃபீல் பண்ணி பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை எப்ப மீட் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் கேமரால அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே போட்டோ எடுத்துட்டே போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுமே ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு. அதே டைம்ல தான் ஹீரோயின் வந்து அந்த பூனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை திட்டிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் போட்டோ எடுத்தேன், இதுல நீயும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப 2 பேரும் அவன் முன்னாடி வந்துட்டு, ஏ பொண்ணே என்னோட தம்பிகளை நீ தான் மிரட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோமே அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையுமே பிடிக்கிறான். ஹீரோயினுமே அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. டேய் நீ யாரா சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்க, நான் தான் உங்க பிரதர்ஸ திட்டுனேன் அப்படின்னு சொல்ல, என்னது நீயா? ஆனா அவங்க ஒரு பொண்ணுதான் திட்டினதா என்கிட்ட சொன்னாங்க, நீ பார்க்க பொண்ணு மாதிரி இல்லையே. சரி நீ பொண்ணோ பையனோ அது இப்ப தேவையில்ல, டேய் அவன் அட்ரா அப்படின்னு சொல்ல இவனுமே அடிக்கிறதுக்காக போறான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே தடுக்க, அவனுமே ஆமா உன்னோட யூனிஃபார்ம் நான் எங்கேயோ பாத்துருக்கனே, எனக்கு நல்லா தெரியும், நீ அந்த ஸ்கூல்ல தானே படிக்கிற, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோமே யோசிச்சுட்டு என்னோட பேர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோட பேரவே சொல்லிடுறான். அப்பனா உன்னோட பேரை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து அவகிட்ட இருந்த அந்த கொடையை அவனுங்க மேல தூக்கி போட்டுட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. இவனுங்களுமே பின்னாடி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோனோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச தூரம் வந்ததுமே அவனுங்களுமே போயிடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. இப்ப 2 பேருமே ஒன்னா கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு 2 பேருமே கையை எடுத்துறாங்க. இப்ப ஹீரோவுமே சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், அப்புறம் உன்னோட அட்ரஸ் கிடைக்குமா, உன்னோட போட்டோ வந்து என்கிட்ட தான் இருக்கு, நான் அதை உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஹீரோயினுமே யோசிச்சுட்டு, இல்ல அதெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம திரும்பவுமே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு அப்படியே அவனுமே அங்கிருந்து கிளம்பிடுறான். இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்கான். இப்ப காலையில கிளாஸ் சார் வந்து புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். இப்ப ஹீரோயினுமே அவளோட டேபிள் வந்து உட்காந்துடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அங்க வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஹலோ என்னோட பேர் வந்து லியாங் அப்படின்னு சொல்ல, என்னோட பேர் வந்து சுஜி, நீங்க என்ன சுஜினி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஆமா இங்க வாங்கன்னு யாரோ இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேட்கறா. ஏன்னா ஹீரோ வந்து அன்னைக்கு என்னோட பேரு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லி இருந்திருப்பான். அதுதான் இவளுமே இப்ப கேட்கறா. அதுக்கு லியாங்குமே அவ வந்து யுவான் கூட ஏதாவது ஏமாத்து வேலை பண்றதுக்காக எங்கிட்ட போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இப்போ ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஹோம்ஒர்க் எழுதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே லியாங்குமே டேய் சி எழுந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. அவனுமே அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட அம்மா உனக்கு வாங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பனா அவனுக்காக தான் நீ இந்த கிளாஸ்க்கே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை வராம பாரு அப்படின்னு சொல்லிட்டு லியாங்குமே சொல்றா. இவளும் முன்னாடி பாக்குறா. ஹீரோவும் உள்ள வரா. ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினுமே ஹாய் வாங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வாங்கவே என்னது இவன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் முழிக்கிறான். ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அதோ அவன் தான் வாங்க, என்னோட பேர் வந்து யுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் இவன் பேர் வந்து சென் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினுமே ஆமா காலையில என்கிட்ட நீயே உன்னோட பேர் வந்து வாங்கன்னு போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்னோட ஃப்ரெண்டோட பேரு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா என்னோட ஃப்ரெண்டோட பேரை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதையுமே நினைச்சு பார்த்தா அவன் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப போட்டோ அவனோட நெஞ்சில அப்படியே வச்சுக்கிட்டு இவனுமே அழுதுகிட்டு இருக்கான். இப்பதான் ட்விஸ்டே, இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத நமக்கு இப்பதான் காமிக்கவே செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து ஹீரோயினும் ஒரு பார்க்ல தான் பாத்திருப்பான். அவனோட கேமரால ஹீரோயினுமே போட்டோ எடுத்திருப்பான். அப்புறமா ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இருந்திருப்பா. அப்படியே கொஞ்ச நாள் போன உடனே ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு சண்டை வந்திருக்கும். ஹீரோவுமே வெளிநாட்டுக்கு போயிருந்திருப்பான். அப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டோட வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கும். அப்பதான் இவங்க எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு சென்னு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி இருந்திருப்பான், யுவான் இப்போ வந்திருக்கான், அவனுக்கு ஒன்ன ரொம்பவுமே பிடிக்கும், அவன் மட்டும் இப்ப வெளிநாடு போகாம இருந்திருந்தானா நீங்க 2 பேருமே இப்போ ஒன்னா இருந்திருப்பீங்க, அவன் உன்னை உண்மையாவே லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிருந்திருப்பான். இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ஹீரோயின் கிட்ட வந்து சுஜி ஒரு பிரச்சனை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் காரை ஓட்டிட்டு போயிருந்திருப்பான். ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்காந்துருப்பா. இப்ப கார் ஆக்சிடென்ட்மே ஆயிருந்திருக்கும். அதுல ஹீரோ வந்து இறந்து போயிருப்பான். ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு யுவான் யுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கூப்பிட்டு இருப்பான். ஆனா அவன் எழுந்திருக்கவே மாட்டான். அப்புறமா கேமராவை எடுத்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாரோ அவனை போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கேமரா எடுக்க
எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பா. அப்ப கேமராவை எடுக்க போகும்போது அந்த கேமரா வந்து கிளிக் ஆகி இவ வந்து பாஸ்டுக்கு போயிருப்பா. அதாவது ஹீரோவை இவ எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அதே டேட்டுக்கு இவ போயிருந்திருப்பா. போனது மட்டும் இல்லாம இவ அதே டேட்ல டைம் லூப்ல மாட்டி இருந்திருப்பா. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இறந்தே ஆகணும். ஹீரோயின் வந்து இப்ப டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு இது எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோயினுமே அவளால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிருப்பா. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால எதையுமே மாத்த முடியல. எனக்குன்னு இருந்த லவ், ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே என்னால இழக்கவே முடியாது. இதே நாளுக்கு நான் லட்சக்கணக்கான தடவை திரும்ப திரும்ப வந்திருக்கேன். உன்னை நான் ஒவ்வொரு தடவையுமே நான் பார்த்திருக்கேன், ஆனா அதை நான் வெளிக்காட்டிக்கிட்டதே இல்ல. அதை ஒரு பேப்பர்லயுமே எழுதுறா. இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சாண்ட்விச்சை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து என்னையே நீ போட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையுமே எனக்கு நடந்துச்சு. இதுக்கான முடிவு என்னன்னு எனக்கு தெரியல. உன்னை மீட் பண்ணது கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே நடந்து போயிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் அந்த காரை ஓட்டிட்டு போயிருந்திருப்பா. அதனால ஹீரோ வந்து அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சிருந்திருப்பான். ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா. அப்பதான் ஹீரோ வந்து கேமராவை எடுத்து அதுல உள்ள போட்டோஸை கிளிக் பண்ணி பாஸ்டுக்கு போய் எல்லாத்தையும் மாத்தணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். அதே மாதிரி ஹீரோயினை காப்பாத்திருப்பான். ஆனா ஃபியூச்சர்ல திரும்பி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருந்திருக்க மாட்டா. அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவ இறந்து போயிருப்பா. ஏன்னா ஹீரோயின் வந்து இப்ப டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் தான் காரை எடுத்துட்டு போயிருப்பா. ஒவ்வொரு முறையுமே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ இறந்து போயிடுறா. ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி திரும்பவும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து போட்டோ நெஞ்சில வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்ப ஹீரோ வந்து பாஸ்டுக்கு வந்துடுறான். அதாவது ஹீரோயினை மீட் பண்ண அந்த டேட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த போட்டோவை ஹீரோ வந்து அந்த டேட்ல தான் எடுத்திருப்பான். அதனால ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி அந்த டேட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயின் வந்து டைம் லூப்ல இருக்கிறதுனால ஹீரோயினுக்குமே அது எல்லாமே தெரியும். ஹீரோயினுமே இப்ப டைம் லூப்ல தான் இருக்கா. ஹீரோமே டைம் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயின் வந்து இப்ப டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே ஹீரோவுக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப ஹீரோயினை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கேட்க, நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சொல்ல வரான். என்னோட பேரு வந்து சுஜி, 24 வயசான சுஜி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இப்ப அங்க 2 பேர் வந்துட்டு நீங்க தானே என்னோட தம்பிங்களை திட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப 2 பேருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போய் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் உன்னை காப்பாத்தணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைச்சேன், ஆனா நீ தான் என்ன காப்பாத்திருக்க. சென்னு சொன்னது கரெக்ட் தான், நீ தான் சுஜியோட சாவுக்கு காரணம் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. இப்பதான் எனக்கு அது புரியுது, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தான் இப்ப என்ன டெய்லியும் போட்டோல பாக்குறியா, அப்புறம் என்ன 24 வயசான நான் வந்து 17 வயசான இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா வரது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா நீ இதே நாள்ல மாட்டிக்கிட்டு இருக்க, நீ திரும்பவும் இதே நாள்ல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இப்போ ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இதோ மேல பாரு, இங்க இருந்து ஒரு மழை துளி விழுகும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறா. அவ சொன்ன மாதிரியே மேல இருந்து ஒரு சொட்டு மழை துளி கீழே விழுகுது. ஹீரோயின் வந்து இங்க டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கறனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ச் பை இன்ச்சா இவளுக்கு எல்லாமே கரெக்டா தெரியும். அந்த அளவுக்கு ஹீரோயின் திரும்ப இதே நாள்ல வந்திருக்காங்க. ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க மறுபடியுமே அதே நாளுக்கு திரும்ப வந்துருவாங்க. இப்ப இவங்க 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அதோ அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கால, அவ பேரு வந்து மியா. இவ்வளவு நான் நேத்து நைட்டு தான் பார்த்தேன். 3 வருஷமா லவ் பண்ணி இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவ சீக்கிரமா ஒரு இன்டர்வியூலுமே கலந்துக்க போறா. அவளோட வாழ்க்கைய அவ புதுசா ஸ்டார்ட் பண்ண போறா. அப்புறம் அந்த பச்சை சட்டை போட்டவர் இருக்காரு பாத்தியா, அவருக்கு லாட்டரி டிக்கெட்ல நிறைய பணம் விழுந்திருக்கு. அவர் வேலை பார்த்த டிரைவர் வேலையுமே அவர் விட்டுட்டாரு. அவர் சின்ன வயசுல எங்க போகணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் அவரோட ட்ரீம்ஸ் அவர் நிறைவேற்ற போறாரு அப்படின்னு இவ சொல்ல, இவங்க எல்லாருமே உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா தெரியும், ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு என்னையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்க. அந்த கடையில உள்ள அந்த லேடியுமே ஹீரோவை பார்த்துட்டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதனால நான் லேட்டா தான் போவேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே உனக்காக நான் சாண்ட்விச் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே உள்ள போறாங்க. ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட எனக்கு தெரியும் நீ அடிக்கடி இங்கதான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால சிஸ்டர் கிட்ட நான் கேட்டேன் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன், நீ தினமும் பால் சாண்ட்விச் தான் வாங்கிட்டு போவேன்னு சொன்னாங்க, அதனால நான் ஒவ்வொரு தடவையும் இங்க வந்து அதை வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அதை சாப்பிட்டு களைச்சு போகலையா அப்படின்னு கேட்க, கரெக்ட் தான், ஆனா நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாரு கூட சாப்பிடுறோங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே சிரிக்கிறான். இப்ப அந்த லேடியுமே ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினுமே அப்படியே ரெஸ்ட் ரூம் போறா. இப்ப அந்த லேடி ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, நீங்க எதுவும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க காலேஜ் போய் தான் நாங்க லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்ல, அந்த லேடியுமே அப்படியா, அப்பனா குழந்தைங்களா எப்ப பார்த்துக்கிற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஜோக் பண்றாங்க. அப்ப ஹீரோயினுமே அங்க வந்துட்டு ஆமா நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவங்க நாம இன்னைக்கு அழகா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்றான். ஹீரோயினுமே சரி நீ இப்ப ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த ஃபுட்டை கொடுக்குறான். நீ என் கூட வரதா சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் இப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி அப்பனா ஓகே நம்ம மதியம் மீட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்ப ஸ்கூல்ல மதியம் ஆயிடுச்சு. ஹீரோமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வரவே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே விளையாட போலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் வரல, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, யாருக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒரு ஆளு மதியம் கிளாஸ்க்கு வரதா இருக்காங்க, அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி யார் வரப்போறா, ஒரு பொண்ணு வரப்போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப பெல் அடிச்சு கிளாஸ்க்கு சாருமே வந்துடுறாரு. ஆனா சாரு கூட ஹீரோயின் வரவே இல்ல. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கிளாஸ் முடிஞ்சதுமே வெளியே வந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து வேற ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் சேர்ந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து அங்க வரவே இல்ல. இவனுமே ஒவ்வொரு கிளாஸா போய் பாக்குறான். ஆனா ஹீரோயின் எங்கேயுமே இல்ல. சுஜி நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பொண்ணு கிட்ட இன்னைக்கு புதுசா சுஜின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணு உன் கிளாஸ்க்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணுமே இல்லன்னு சொல்றா. இவனும் ஒன்னும் புரியாம அப்படி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு காரணமா தான் கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டா. கிளாஸ்க்கு போனாதான் ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவா. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில ஹீரோயின் இறந்து போயிருவா. அதனால ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வருவான். இதை மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு போயிருக்க மாட்டா. இப்ப ஹீரோ கூட இருந்த அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கேமரால இருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் ஹீரோயின் கூட இருந்தா அப்படிங்கறத ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அவனுமே பாஸ்டுக்கு வருவான். இப்ப ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப ஒரு போட்டோ எடுத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோவை டெலீட் பண்றா. அதனால ஹீரோ தான் அந்த சின்ன பசங்களை விரட்டி இருப்பான். ஹீரோயின் அங்க இருந்திருக்க மாட்டா. ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ணிருக்கவே மாட்டான். இப்ப ஸ்கூல்ல கல்ச்சர்ல எடுத்த அந்த போட்டோவுமே இவ டெலீட் பண்றா. அதே மாதிரி கல்ச்சர்ல ஹீரோ நல்லா பாட்டு பாடுறான். இப்ப போட்டோ எடுக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல இருக்க மாட்டா. இப்ப லீடர் பதவிக்கு இவங்க 3 பேருமே ஓட்டிங்காக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த போட்டோவுமே எடுத்திருப்பாங்க. இப்ப அந்த போட்டோவுமே இவ டெலீட் பண்றா. இப்ப லீடர் போட்டியில நம்ம வாங்கு ஹீரோ இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயின் அங்க இல்ல. இப்படி ஒவ்வொரு போட்டோவுமே இவ டெலீட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் யாருன்னு ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. இப்ப ஹீரோயின் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தே போனாலும் யாரோ ஒருத்தவங்க தானே இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சாதாரணமா விட்டுருவான். இப்ப ஹீரோயினுமே அதை நினைச்சு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப கல்யாணம் நடக்கிற அந்த நாளுமே வருது. அங்க ஹீரோமே வரா. இவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இதோ வராங்க பாத்தீங்களா, இவங்க தான் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனை பிளான் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இவங்கள பொறுத்தவரை இப்ப ஹீரோயின் வந்து இந்த வெட்டிங்கை பிளான் பண்ண ஒரு பிளானர் மட்டும்தான். ஹீரோமே திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஆனா இவனை பொறுத்தவரை ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம ஹீரோயினே பாக்குறான். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோயின் வந்து இப்ப டைம் லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. இதே விஷயம் திரும்ப திரும்ப நடக்க தான் போகுது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கையை கொடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கார் ஆக்சிடென்ட்ல இறந்தே போனாலும் யாரும் பெருசா கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா மத்த ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை ஹீரோயின் வந்து இந்த வெட்டிங்கை பிளான் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் மட்டும்தான். ஃபியூச்சர்ல ஹீரோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவங்க மாத்திட்டாங்க. இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது டிராமாவோட பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் சேரும்.